வைகாசி விசாகம் என்பது துணிச்சலான போர்வீரக் கடவுளான முருகனின் பிறப்பை குறிக்கும் ஒரு மங்களகரமான நிகழ்வாகும். அவர் உலக பகுதிகளை தீய சக்திகளின் அச்சுறுத்தலிலிருந்து பாதுகாக்கும் புனிதமான பணியுடன் பிறந்தார். சூரபத்மன் என்ற அரக்கன் மிகவும் சக்தி வாய்ந்தவனாக வளர்ந்து பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தி பிரபஞ்சத்தின் சமநிலைக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தினான். இந்த கடுமையான சூழ்நிலையை எதிர்கொண்ட தேவர்கள் அந்த அரக்கனின் வளர்ந்து வரும் வலிமையை எதிர்கொள்வதற்கு ஒரு தீர்வை தேடினர். எனவே உயர்ந்த கடவுளான சிவபெருமானும் அவரது துணைவியான பார்வதி தேவியும் ஒரு மீட்பரை உருவாக்க ஒரு தெய்வீக திட்டத்தை வகுத்தனர். சிவன் தனது சர்வ வல்லமையுள்ள மூன்றாவது கண்ணால் சூரபத்மனை தோற்கடித்து பிரபஞ்ச நல்லிணக்கத்தை மீட்டெடுக்கும் ஒரு சக்திவாய்ந்த மனிதனை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் தெய்வீக சக்தியின் பிரகாசமான தீப்பொறியை வெளியிட்டார். அந்த சிறப்பு தீப்பொறி 6 பகுதிகளாக பிரிந்து கங்கை நதியில் விழுந்தது. இந்த பகுதிகள் இறுதியில் தென்னிந்தியாவில் உள்ள சரவண பொய்கை ஏரியை அடைந்தன. பார்வதி இந்த தீப்பொறிகளை சேகரித்து அவற்றை சரவணா என்ற சிறுவனாக உருவாக்கினார். பின்னர் பார்வதி 6 கிருத்திகை நட்சத்திரங்களையும் முருகனை தங்கள் சொந்த குழந்தையைப் போல பராமரிக்கும்படி கேட்டார். அவர்களின் பராமரிப்பில் முருகன் விரைவாக வளர்ந்து ஒரு வலிமையான போர்வீரரானார். முருகன் ஒரு அறிவின் கடவுள். அவர் சிவபெருமானுக்கு ஓம் என்ற வார்த்தையின் அர்த்தத்தை கற்றுக் கொடுத்தார். ஆறுமுகம் என்றும் அழைக்கப்படும் முருகப்பெருமான் 6 முகங்களையும் 6 வெவ்வேறு கோயில்களையும் வெவ்வேறு இடங்களில் கொண்டுள்ளார். இது தமிழ்நாட்டில் அறுபடை வீடு என்று அழைக்கப்படுகிறது. முருகன் வெற்றி மற்றும் தைரியத்தின் கடவுள் என்றும் அழைக்கப்படுகிறார். அவர் ஞானம், தூய்மை மற்றும் பக்தி போன்ற குணங்களுடனும் தொடர்புடையவர். மயில் மீது சவாரி செய்து ஈட்டி அல்லது வேலை ஏந்தியிருப்பார். இது ஞானத்தையும் வெற்றியையும் குறிக்கிறது. முருக பெருமானின் பிறப்பு பக்தர்களால் மகிழ்ச்சியுடனும் பயபக்தியுடனும் கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக ஸ்கந்தத் சஷ்டி மற்றும் பங்குனி உத்திரம் போன்ற பண்டிகைகளின் போது இது தீமையை அவர் வென்றதாக கருதப்படுகிறது மற்றும் பல்வேறு சடங்குகள் மற்றும் பிரார்த்தனைகள் மூலம் நினைவுகூரப்படுகிறது.